ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கபாப் பண்ண போகிறோம். அவன் வேண்டாம், க்ரில் வேண்டாம், டைரக்ட் ஃபயரில் கேஸ் ஸ்டவ்லேயே நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் கபாப் செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. நீங்கள் பன்னீர் இல்லைன்னா டோஃபு யூஸ் பண்ணலாம். எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டங்களாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம், கம்பல்சரி கிடையாது. ஒரு பாத்திரத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சள், முதல்ல அடுத்தது மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடலாம், ஏன்னா நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். உப்பு தூக்கலாக இருக்கலாம். அடுத்தது சாட் மசாலா, ஒரு சிட்டிகை பிளாக் சால்ட். இருந்தால் போடுங்க, அவசியம் கிடையாது. அதனால தான் நான் ரெசிபி ஷீட்டில் பார்த்திங்கன்னா இது எழுதலை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர். இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 ட்ராப் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸை நல்லா கூட்டி கொடுக்கும். அப்புறம் ஹங்கர்ட் எப்படி பண்ணணுன்னா, ஃபுல் க்ரீம் மில்கில் தயிரை துவைச்சிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தை இந்த தயிரை ஊற்றிட்டோம்னாக்க உங்களுக்கு எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும், அதாவது அது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு திக்கு பேஸ்ட் ஆகிடும். ஹங்கர்ட் போட்டிங்கன்னா தான் இந்த கபாப் நல்லாயிருக்கும். ரெகுலர் தயிரில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்கா அது ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் மறக்காமல் இந்த ப்ராசஸை முன்னாடியே பண்ணி வச்சிருங்க. ஹங்கர்டை முன்னாடியே பண்ணி வச்சிடணும். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், ஏன்னா நான் போட்ட மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா போடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் நம்ம பஜ்ஜிக்கு எப்படி துவைக்கிறோமோ அந்த மாதிரி இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். எல்லா சைட்லேயும் இந்த மசாலா நல்லா தடவிருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. இந்த ஸ்கியூவர்ஸ் இப்போ ஈஸியாக கிடைக்குது. இந்த உடன் ஸ்கியூவரில் ஃபஸ்ட்டு ரெட் கேப்சிகம் போட்டிருக்கேன், அடுத்தது டோஃபு, அடுத்தது மஷ்ரூம், அடுத்தது எல்லோ கேப்சிகம், அடுத்தது வெங்காயம், அப்புறமா க்ரீன் கேப்சிகம். நீங்கள் கலர் கோஆர்டினேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா இந்த மசாலா தடவிருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸஸ் மசாலாவை எடுத்துருங்க. இதை கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி தடவின அப்புறமா ஊற வைக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கூட நீங்கள் இதை ஊற வைக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்துடும். 3வது ஸ்டிக் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ 20 நிமிஷம் கழித்து நல்லா கலர் கொஞ்சம் மாதிரி லைட்டாக இருக்கும். இப்போ ஒரு தவா எடுத்து நல்ல எண்ணெயை தடவிட்டாக்க உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். நல்லா சூடானதும் இதில் வச்சு 4 சைடும் திருப்பிட்டே இருக்கணும். சூடாகிட்டு வருது. நான் கொஞ்சம் சாட் மசாலா மேலே ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். ஒரு சைடு ஆகிடுச்சு, இந்த சைடு, இந்த மாதிரி 4 சைடும் இந்த மாதிரி ஆனப்புறமா டேரெக்டாக நம்ம நெருப்பில் இதை காட்ட போகிறோம். இது காட்டும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு கேஸ் பர்னர் கொஞ்சம் கலர் மாறும். அப்புறம் நீங்கள் கேஸ் பர்னரை க்ளீனாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் நல்லா வரும்.
சட்னியும் ஒரு வெங்காய சாலடோடு கொடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். எலுமிச்சம்பழச்சாறும் கொஞ்சம் மேலே ஊற்றினாக்கா இன்னும் கூடுதலாக ஒரு புளிப்பு இருக்கும். அடுத்தது நான் இதில் அடிக்கிட்டு இதை சர்வ் பண்ணேன். ஸோ ஒரு அருமையான கபாப் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதை கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.